அதாவது கடந்த காலங்களில் அவ்வளோ பெரிய மாபெரும் தலைவர் இந்திரா காந்தியவே அலகாபாத் கோர்ட்டு வந்து அவருடைய தேர்தல் செல்லாதுன்னு இதே மாதிரி பிரச்சனை வந்தது. அன்றைக்கு இந்திரா காந்தி அவர்கள் ரிசைன் பண்ணார். அந்த மாதிரி தீர்ப்பு ஸ்டாலினுக்கு எதிர்ப்பாக வந்தால் உடனடியாக அடுத்த நாளே ஸ்டாலின் வந்து ராஜினாமா பண்ண வேண்டும். ஆனால் பிரேமலதாவும் ராமதாஸும் தேசிய ஜனநாயக கூட்டணி என்டிஏவுக்கு தான் வரக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம். கடைசி ஒரு வாரத்துக்கு முன்னால் அத்தனை பேர் சேர்ந்து 203 சீட்டில் வெற்றி பெறலையா? பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை அத்துணை பேரையும் அணைத்து சென்று இந்த ஸ்டாலின் அரசை திராவிட மாடல் அரசினை வீட்டிற்கு அனுப்ப வேண்டும் என்பதுதான் எங்களுடைய இது. அதில் சீட்டு பிரச்சனைகள்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகளே குறைவு. சிலருக்கு தங்களுடைய தகுதி, தங்களுடைய சக்திகள், நீங்கள் பிரேமலதா சொல்கிறீங்க, அடுத்ததார் சொல்கிறீங்க ராமதாஸ், அவங்கள அப்பன் மகளுக்கு ப்ராப்ளங்கள், அது வந்து நாம் ஒன்றும் பண்ண முடியாது. அது பேசிகிட்டு இருக்கிறோம், நாங்களும் அது பேசிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கு அதிமுகவில் இருந்தும் ராமதாஸ் கிட்ட பேசிகிட்டு இருக்கிறாங்க, பிரேமலதா கிட்ட பேசிகிட்டு இருக்கிறாங்க. பேசாமல் எங்கள் ஆள் சொல்ல மாட்டாங்க. அவர்கள் இருவரும் கண்டிப்பாக வருவார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம்.